ஒரு ஸ்ட்ரகிளை விட அந்த ஸ்ட்ரகிளை வந்து எந்த கோணத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சில நேரங்களில் நம்ம பிரச்சனை அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் சில நாட்களுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு. அந்த வகையில் அருணோட லைஃப்பில் வந்து அவன் பிரச்சனை அப்படின்னு நினச்சக்கூடிய ஒரு விஷயம் பின்னால் அவனை வாழ்க்கையை வந்து எந்த லெவலில் மாற்றிச்சு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம இப்போ இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆப் யுவர் செல்ஃப் வித் PA பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம பாட்காஸ்ட்டில் புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. அருண் ஒரு கண்ணு தெரியாத பையன். ஒரு சிறிய விபத்தில் தன்னுடைய கண் பார்வையை வந்து இழந்துட்டான். அந்த கண் பார்வை இழந்ததுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அவன் உணர்ந்துக்கிட்டான். அவனுடன் இருந்த சக சிறுவர்கள் எல்லாம் ஓடி ஆடி விளையாடும்போது அப்போ கேட்கக்கூடிய அந்த சத்தத்தெல்லாம் அவன் கேட்கும்போது அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றவர்கள் எப்படி ஓடி ஆடி விளையாடுறார்கள் அப்படிங்கிறத அவனால் பார்க்க முடியாது, அவனால் இமேஜின் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் எப்போதுமே தன்னோட அப்பாட்ட போய் எனக்கு மட்டும் ஏன்பா இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அருண் கேட்குறான். ஆனால் கேட்கும் போதெல்லாம் அருணோட அப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒன் டே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு நாள் வந்து நீ என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அருணுக்கு கண்ணு தெரியலைனாலும் அவரோட அப்பா வந்து அவனை வந்து எப்போதுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணதே கிடையாது. அவனை வந்து ஒரு கண்ணு தெரியாத பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணுறது கிடையாது. அவனோட தேவைகளை வந்து அவனே செய்யணும் அப்படிங்கிறதுல அவர் குறிக்கோளாக இருந்தார். அதனால் அவனே வந்து ஷூலேஸ் எல்லாத்தையுமே வந்து கட்டுறது, அதுக்கப்புறம் அவனே வந்து தனியாக பள்ளிக்கூடம் யாரோட துணையும் இல்லாமல் நடந்து போகிறது, அவனே வந்து யாரோட துணையும் இல்லாமல் வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி அவனோட தேவைகளை வந்து அவனே வச்சு செய்கிறதுக்காக அவர் வந்து சப்போர்ட்டாக இருந்தார். ஆனால் ஒரு பக்கம் வந்து அருணுக்கு எப்போதுமே ஒரு ஏக்கம் இருக்கும். மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி தன்னோட அப்பா வந்து நம்மளை வந்து ஏன் பார்த்துக்கொள்ளலை, மற்ற பேரண்ட்ஸ் வந்து எப்படி மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, ஏன் வந்து இவர் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இல்லை, ஒருவேளை நமக்கு கண்ணு தெரியாதனால வந்து இவர் வந்து நம்மளை கேர் பண்ணுறது இல்லையா அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி இருக்கும்போது அவன் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் வந்து ஒரு மிகப்பெரிய பியானோ காம்படிஷன் ஒன்று வைக்கிறாங்க. அருணுக்கு வந்து பியானோ அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் தன்னோட அப்பாட்ட போய் எனக்கு பியானோ பிடிக்கும், எங்கள் ஸ்கூலில் வந்து காம்படிஷனும் வச்சுருக்கிறாங்க, ஆனால் என்னால் வாசிக்க முடியாதே, எனக்கு தான் கண்ணு தெரியாதேன்னு சொல்லி வருத்தமாக சொல்கிறான். அப்போ அவரோட அப்பா அதனால் என்ன, கண்ணு தானே தெரியாது, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அருணுக்கு நம்பிக்கையில் இருந்தாலும் தன்னோட அப்பா சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். தன்னோட விரல்கள் மூலமாக அந்த பியானோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீயையும் டச் பண்ணி அதை சென்ஸ் பண்ணி அந்த பியானோ வந்து கற்றுக்கிடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு கீயையும் அழுத்தும் போது வரக்கூடிய சவுண்டெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மைண்ட் மூலம் ஒவ்வொரு பக்கம் எந்தெந்த கீ இருக்குங்கிறதெல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த பியானோவை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறான். இப்படி மாதங்கள் முடிஞ்சு அந்த பியானோ காம்படிஷன் வந்துடுது. அந்த பியானோ காம்படிஷன் அப்போ ஸ்டேஜில் ஏறி உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு வந்து ரொம்ப தயக்கமாக இருக்குது. நான் எப்படி வாசிக்க போகிறோம், நம்ம வந்து ஒருவேளை அந்த கீயெல்லாம் மிஸ் பண்ணிடுறோமோங்கக்கூடிய ஒரு குழப்பம் அவனுக்குள்ளே வருது. அதெல்லாத்தையும் தாண்டி வாசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அவன் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அரங்கம் முழுவதுமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. அவன் ஒவ்வொரு நோட் அந்த பியானோவில் நோட்டாக போடும்போதும் அது எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அவன் 1/2 மணி நேரம் வாசித்து முடித்ததுக்கப்புறம் அந்த அரங்கத்தில் இருக்க எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. அந்த லெவலில் ரொம்ப அருமையாக பியானோவை வாசிட்டான். அன்று இரவு அந்த பியானோ காம்படிஷனில் வின் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு மெடல் கொடுத்ததுக்கப்புறம் தன்னோட அப்பாட்ட போய் சொல்கிறான், அப்பா நான் சாதிச்சிட்டேன், என்னால் முடிஞ்சுது, ஆனால் எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடிஞ்சுது, பட் எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பாட்ட போய் கேட்குறான். அப்போ அருணோட அப்பா சொன்னது, எனக்கு தெரியும் உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு, அதே நேரம் எனக்கும் தெரியும் உன்னோட அப்பா வந்து மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி சப்போர்ட்டாக இல்லை, மற்றவங்க மாதிரி கேர் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும். நான் உன்னை வந்து இவ்வளோ நாள் வந்து தயார்படுத்திக்கிட்டு இருந்தேன், உன்னை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன்னோட சின்ன விஷயத்துக்கும் உனக்கு வந்து கண்ணு தெரியலை அப்படின்னு சொல்லி நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீ இப்போ இந்த பியானோ காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கவே மாட்டேன். அதனால் சின்ன விஷயங்களையே வந்து உன்னை வச்சு செய்ய வைக்கும்போது தான் உன்னால் வந்து மிகப்பெரிய விஷயங்களை வந்து செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை உனக்கு கொண்டு வரதுக்கு தான் நான் உன்னை வந்து இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் வந்து நீ இந்த சின்ன விஷயங்கள் செய்ததால தான் உன்னால் வந்து பெரிய விஷயங்களை வந்து செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போந்தான் வந்து அருணுக்கும் புரியுது தன்னோட பிளைண்ட்னஸ், இந்த கண்ணு தெரியாமல் இருக்கிறது தான் வந்து அவனோட வீக்னஸ் இல்லை, இதுதான் வந்து அவனோட சூப்பர் பவர் அப்படின்னு. ஒருவேளை நம்மளுக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம இந்த பியானோ காம்படிஷனில் ஜாயின் பண்ணி வின் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வந்து இப்போ நம்ம இந்த பியானோ காம்படிஷனில் வின் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட அந்த பிளைண்ட்னஸ் தான் வந்து வீக்னஸ் கிடையாது, மிகப்பெரிய சூப்பர் பவர் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதே நேரம் அருணோட அப்பா வந்து
அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன, அவனோட திறமை என்னங்கிறத அவன் எப்போ வந்து அவனை பார்க்காம இருக்கானோ, அவனால் வந்து பார்க்க முடியாத நிலமையில இருக்கானோ, அப்போ தான் வந்து அவர் ரியலைஸ் பண்ண வச்சார். இந்த லைஃப்பில் வந்து எப்போதுமே வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரகிள் எதுவாக இருந்தாலுமே சரி, அது வரதெல்லாம் தாண்டி அதை வந்து எந்த கோணத்தில் பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் அது வந்து நம்மளோட லைஃப் வந்து ஷேப் பண்ணும். எத்தனை தரம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம், என் லைஃப்பில் வந்து இந்த பிரச்சனை வருது, இந்த சேலஞ்சஸ் இருக்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சேலஞ்சஸ், கஷ்டம் எல்லாமே வந்து நம்மளோட லைஃப் வந்து ஷேப் தான் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது வந்து உணர்ந்துருக்குறோமா? மேபி இப்போ அந்த லைஃப்பில் வந்து அந்த பிரச்சனை வந்து நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணலாம், அதாவது நம்மளை வந்து அடுத்த நிலைமைக்கு போக விடாமல் தடுத்து பிடிச்சி நிறுத்தலாம். ஆனால் பின்னால் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், அதுதான் வந்து நம்மளோட லைஃப் வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னால் தான் வந்து ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைமு உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க அப்படிங்கிறது கேட்குறதுக்கு பதிலாக, இந்த விஷயம் இப்போ என் லைஃப்பில் எனக்கு என்ன சொல்லித்தர போகுது, இப்போ வந்து என்னோடய லைஃப் வந்து இது எப்படி ஷேப் பண்ண போகுது, இந்த ப்ராப்ளம், இந்த சேலஞ்ச் வந்து என்னோடய லைஃப் வந்து எப்படி ஷேப் பண்ண போகுது அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வாழ்க்கை யாருக்கும் அகெயின்ஸ்ட் கிடையாது, யாருக்குமே வந்து இந்த வாழ்க்கை எதிரி கிடையாது. அதில் வரக்கூடிய சேலஞ்சஸ், ஸ்ட்ரகிள் எல்லாமே வந்து உங்களோட லைஃப் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஷேப் தான் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை எந்த ஸ்ட்ரகிள் வந்தாலும் சரி, நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லைஃப் வந்து என்னை வந்து வேற ஒரு பாதையில் ஷேப் பண்ணி கொண்டு போக போகுது அப்படிங்கிறத எப்போதுமே வந்து நினைவில் வச்சுக்கோங்க. நம்ம பாட்காஸ்ட்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல PA பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைலை நீங்கள் எனக்கு எப்போதுமே வந்து மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள் பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.